இதுக்குள்ளேயே வச்சு எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க வெளியில் போகாம. மற்றது மீன் சாப்பாடு இடைநிறுத்தப்பட்டு இது அரிசி மாப்புட்டு இல்லை எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. கஷ்டம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் போகுது. ஆனால் எங்களுக்கு இந்த கஷ்டம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து தான் இன்னும் போயிருக்கும். சில பேருக்கு தெரியாது. தெரியாது ஆட்சி நான் நைட்டுக்கு சாப்பிட ஒரு இல்லை தானே, நைட்டுக்கு வேலை சாப்பிட வர்றது ஆக்கல பவுலியக்காக நைட்டுக்கு இங்கே 7 மணி கழிக்கிட்டா வீட்டை போக 8 மணி ஆயிடும். இது வந்து ஓமந்த புளியங்குளது. வணக்கம் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ஏனைக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகத்துக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் உள்ளூர் உற்பத்தி நிலையம் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஆட்சி பாரம்பரிய அசைவ உணவகம் இருக்குது. இந்த ஆட்சி பாரம்பரிய அசைவ உணவகத்தில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குது, இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இது தொடர்பான காணொலி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோ கொடுக்கலாம். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பிஓசி பேங்க் மற்றது மக்கள் வங்கி பீப்பிள்ஸ் பேங்க் பக்கத்தில் தான் நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து ஆட்சி உணவகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நேராக பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்கள் நீல பில்டிங் ஒன்று தெரியுது. அதுக்கு நேராக முன்னுக்கு அந்த இடத்துல கார் ஒன்று நிற்கிது. அந்த இடத்துல ஆட்சி பாரம்பரிய உணவகம்னு சொல்லி ஒரு பெரிய போர்டே போட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஆட்சி பாரம்பரிய உணவகம் அமைஞ்சிருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுறோம் பாருங்கள். ஆட்சி பாரம்பரிய உணவகம் போர்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பின்னால் தான் அந்த உணவகம் அமைஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் எல்பி பிளான்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் அம்மாச்சி உணவகம் இருக்குது. இந்த பாருங்கள் இது அம்மாச்சி உணவகம். இந்த உணவகத்துக்கு பக்கத்தில் தான் ஆட்சி பாரம்பரிய உணவகம் அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா போகும்போது ஏனையில் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை கடக்கும் போது சேரன் தியேட்டர் வருது. சேரன் தியேட்டரை கடந்த போது பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய கச்சேரி இருக்கும். அந்த பழைய கச்சேரியை தாண்டின உடனே எல்பி ஃபினான்ஸ் வருது. எல்பி ஃபினான்ஸுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாச்சி உணவகம் வருது. அம்மாச்சி உணவகத்தை தாண்டின பிறகு நீங்கள் ஆட்சி பாரம்பரிய உணவகத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகத்துக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் அம்மாச்சி இருக்குது. அம்மாச்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கால ஏனைன் தாண்டி அப்படியே வந்தவென்றால் இந்த இடத்துல மகளிர் உள்ளூர் உற்பத்தி நிலையம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி பாரம்பரிய அசைவ உணவகம் என்ற ஒரு போர்ட் போட்டிருக்குது. இங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இந்த ஆட்சியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இது தொடர்பான ஒரு காணொலி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்னுக்கே பார்த்தோம் சொன்னால் நல்ல பூக்கள்லாம் இருக்குது, நல்ல சோலையாக இருக்குது. ஓகே மக்களை, இப்போ நாங்கள் ஆட்சி பாரம்பரிய உணவகத்துக்குள்ளே போகிறோம். ஓகே, இதுதான் அந்த உணவகத்துக்கு போகிற பாதை. இது வழியாக வந்தோம்னு சொன்னால் வாகனங்களை வந்து நிப்பாட்டி கொள்றதுக்கு ஏற்ற வசதிகள் இருக்குது. இங்கே பார்க்கிங் வசதி இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே வாகனங்கள் நிறுத்தி கொள்ளலாம். ஓகே, முன்னுக்கு கை கழுவக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. ஓகே, இதுதான் ஆட்சி பாரம்பரிய உணவகம். இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். எங்கள் அக்காவுக்கு என்ன பேர்? எனக்கு கவிதா. ஆட்சி பாரம்பரிய உணவகத்தில் எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? ஆட்சி உணவகத்தில் பாரம்பரிய உணவகத்தில் நான் ஜூஸ் அடிக்கிறேன். ஜூஸ் ஐட்டம் எல்லாம் அடிப்பேன். மற்றது என்னென்ன ஜூஸ் அடிக்கிறீங்க அக்கா? பப்பாளி, இப்போ பழங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கு, தம்பு பிறந்தது, பப்பா, அன்னாசி, பட்டை பொருட், தோடை, எல்லா பழங்களும் வச்சுருக்கிறீங்க. மற்ற இந்த ஜூஸ் என்ன விலையாக்கா? 100 ரூபா. 100 ரூபா. அங்கே மேலே பட்டியல் இருக்குது, அதில் பார்க்கலாம். பால் 80 ரூபா. பாலும் வச்சுருக்கிறீங்க. ஓகே. மற்றது ரோல் 50 ரூபா, மிளகர் ரோல், சமன் ரோல் 60 ரூபா, கடலை, நூடுல்ஸ், மற்ற கவுப்பி முடிஞ்சு. ஓகே, இது எல்லாமே உங்களோட ஏரியாக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எவ்வளோ நேரத்தில் இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 7 மணிலேருந்து இரவு 8:30 மட்டும் இருக்கு. இரவு 8:30 மட்டும். அது ஓகே. இப்போ ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்து அப்படியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்து தருவீங்க. ஷோர்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் செய்து.
இது இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? என்னட்ட இவ்வளோ தான் இருக்கு. நீங்கள் இவ்வளோ தான் ஒரு வடையண்டா இன்னும் போட இல்லை, போட்ட முடிஞ்சு இதுதான் போடுவோம். உடனே தான் போட்டு கொடுப்போம். ரோல், கடலை வடை, உளுந்து வடை. இந்த கஸ்டமர் கேட்குறாரு. ஓகே ஓகே இப்போ தான். ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கவுண்டருக்கு போய் பார்ப்போம். அடுத்த கவுண்டருக்கு போகணும். ஓகே இப்படி ஒரு ஜூஸ் அடித்து 100 ரூபாய்னாக்கா? ஓகே சரிங்க. ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கவுண்டருக்கு போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்காவுக்கு என்ன பேர்? காந்தர். எவ்வளோ காலமாக நீங்கள் ஆட்சியில் வேலை செய்கிறீங்க? 1 வருஷமாக. ஓகே உங்களோட கவுண்டரில் என்னென்ன உணவுப் பொருட்கள் விட்டு செய்கிறீங்க? இடியப்பம் இருக்குது, மற்றது தோசை. வேறு அக்கா? தோசை இருக்குது, தோசை, மோதகம் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது, அவிச்ச முட்டை, ஆம்லேட் கேட்டால் போட்டு கொடுப்போம். இடியப்பம் என்ன விலையாக்கா? இடியப்பம் 10 150 ரூபா. மற்றது சொதி, சம்பல், சாம்பார் கொடுப்போம். தோசைக்கு சாம்பாரும் சம்பலும். மற்றது தோசை, நெய் தோசை இருக்குது, நல்லெண்ணெய் தோசை இருக்குது. நெய் தோசை என்ன விலை? 100 ரூபா. நல்லெண்ணெய் தோசை 100 ரூபா. முட்டை தோசை 120 ரூபா. வேறு இடியப்ப கொத்து போடுறது. எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிப்பீங்க? 7 மணிக்கு வருவோம். 8:30க்கு சாப்பாடு முடிஞ்சிடும். பின்னேரம் நாங்கள் செய்கிறது ஏன்னா நைட்டுக்கு சாப்பிட வருவீங்க தானே, நைட்டுக்கு வேலை சாப்பிட வர்றது ஆக்கள். அப்போ அவங்களுக்காக நைட்டுக்கு சாப்பாடு திருப்ப செஞ்சு கொடுத்துட்டு போவோம். ஓஃப் ஆகுது. எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகுவீங்க? 8:30க்கு ஆஃப் ஆயிடும். 8:30 மட்டும் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கி போடுறது அப்படிதான் இருக்கும். எவ்வளோ நேரமாக இருக்கா ஒரு தோசை இப்படி செய்து எடுக்க? 5 நிமிஷமா? அப்படியே 5 நிமிஷமா? இதில் சில உணவுக்கான விலையும் போட்டிருக்கிறாங்க. பால் 80 ரூபா, பால் தேநீர் 80 ரூபா, பிளேன் டீ 30 ரூபா, உளுந்து வடை 50 ரூபா. இது காண வடைனாக்கா கடலை வடை. கடலை வடை 40 ரூபா, பயறு துவையல் 50 ரூபா, கவுப்பி 120 ரூபா, கடலை 100 ரூபா, அப்பம் 50 ரூபா. ஜூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம் 130, பட்டர் ஃப்ரூட் 130, அன்னாசி 130, மற்றது எல்லாமே 100 ரூபா. இப்படி இங்கே பார்த்தோம்னா உணவு பட்டியல். உணவின் பெயர் இடியப்பம் 15 ரூபா, தோசை 40 ரூபா, முட்டை தோசை 120 ரூபா, நெய் தோசை 100 ரூபா, மோதகம் 50 ரூபா, இடியாப்பம் கொத்து 200 ரூபா, நல்லெண்ணெய் தோசை 100 ரூபா, முட்டை பொரியல் 100 ரூபா. விலையெல்லாம் போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த கவுண்டருக்கு போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாவுக்கு என்ன பேர்? சந்திரா. ஓகே எவ்வளோ காலமாக வேலை செய்றீங்க நீங்கள்? நான் வந்து 2026. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறீங்க. ஓகே இப்போ இந்த கவுண்டரில் என்னென்ன உணவு உற்பத்தி செய்கிறீங்க? அப்பம், பூரி. எங்கள் அப்பம் அப்பம் செய்கிறீங்க. வேறு? பூரி. பூரி. ஓகே இப்போ அப்பம் என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபா. பூரி 70 ரூபா. ஓகே இப்போ பூரிக்கு என்னென்ன போட்டு கொடுப்பீங்க? இப்போ நாங்கள் பூரி வேண்டினா என்னென்ன தருவீங்க? சம்பல் தருவீங்க. சாம்பார், பருப்பு, மரக்கறி எல்லாம் போட்டு. இப்போ அப்படி ஒரு பூரி என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 70 ரூபா எல்லாம் போட்டு. ஓகே அது மட்டும் தான் நீங்கள் இதில் செய்கிறீங்களா? இந்த இடம் இல்லை. ஓகே இப்படி எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? அது 7 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பித்து பின்னேரம் 7 மணிக்கு போயிடும். 7 மணி மட்டும் பூரி வாங்கலாம் இங்கே வந்து. அப்போ பூரி அம்மாட்ட கேட்டு பூரி வாங்கிக்கலாம். ஓகே ஓகே சரி நாங்கள் அடுத்த கவுண்டருக்கு போகிறோம். ஓகே மக்களே எங்களை பார்த்தீங்கன்னா புட்டு ஸ்பெஷல் 2 வகையான புட்டு இருக்குது. இதே எனக்கு கோதுமைமா புட்டு, அரிசிமா புட்டு. அங்கால ஆம்லெட் போட்டு கொண்டு போகிறாங்க. ஓகே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அடுத்த கவுண்டருக்கு போயிட்டோம். அக்கா பிஸியாக நிற்கிறா. அக்கா வணக்கம்.
வணக்கம். என்ன பேர் அக்காவுக்கு? என்னுடைய பேர் கமலேஸ்வரி. ஓகே, இப்போ இந்த கவுண்டரில் என்னென்ன உணவு தயாரிக்கிறீங்க? நான் வந்து புட்டு மட்டும்தான் நான் விற்கிறேன். மற்ற ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன். என்னென்ன புட்டு? அரிசிமா, குரக்கன்மா, மற்ற கோதுமை மா. அரிசிமா புட்டுண்டா என்ன விலை? 150 ரூபா. கோதுமை மாவு 150 ரூபா. மற்றது வந்து குரக்கன் மாவு வந்து 200 ரூபா. மற்ற ஆம்லேட் போட்டு கொடுத்தா 250 ரூபா. மற்றது கருவாட்டு குழம்பு இருக்குது, நெத்தலி குழம்பு, பருப்பு, சம்பல் இவ்வளோ சேர்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இது வந்து அரிசிமா புட்டு. இது அரிசிமா புட்டு. இப்போ இந்த புட்டு ஆம்லேட்டோட என்ன? ஆம்லேட்டு, பருப்பு கறி, சம்பல் எல்லாம் வச்சா 250 ரூபா. 250 ரூபா. மற்ற பருப்பு குழம்பு அதுகள் எல்லாம் வச்சு 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எத்தனை மணிக்கு அக்கா நீங்கள் இது? நான் வந்து 6 மணிக்கு இங்கே வந்துடுவேன். மற்ற 8 மணிக்கு முன்னாடி சாப்பாடுலாம் ரெடி ஆயிரும். என்னட்ட மற்ற இரவு வந்து 8:30யோட நாங்கள் ஆஃப் ஆகிடுவோம். 8:30 மட்டும் உங்கள்கிட்ட வந்து இந்த புட்டுகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு தொகையாக ஆர்டராக பெற்றுக்கொள்ளக்கூடியது? ஆர்டர் செய்து கொடுக்குறோம் நாங்கள். கேட்டால் மற்ற 8 மணி அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு முதல்ல சொல்லணும்? எங்களுக்கு வந்து ஒரு 12 மணி அப்படி சொன்னால் நைட்டுக்கு எவ்வளோ வேணுமென்றாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். 12 மணிக்கெல்லாம் சொல்லணும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் மாவுகள் எல்லாம் ரெடி பண்ணி கறிகள் வச்சு செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி தொகையாக வாங்கும்போது விலை அதே தானே இல்லாட்டி அதை விலை? சில நேரங்கள் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். இப்போ கேஸுகள் எல்லாம் விலை கூடிட்டுது. அப்போ அதால் நாங்கள் கொஞ்சம் கலைச்சி பேசி செய்து கொடுப்போம் நாங்கள். சரி அக்கா, ஓகே, நன்றி நன்றி. நாங்கள் அடுத்த கவுண்டரை போய் பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த கவுண்டருக்கு போகிறோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். அக்காவுக்கு என்ன பேர்? பிரியா. ஆட்சியில் எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? ஆட்சியில் இப்போ ஒரு 5 மாதமாக வேலை செய்கிறேன். இப்போ உங்களோட கவுண்டரில் என்னென்ன உணவு தயாரிக்கிறீங்க? நான் ரொட்டி, ஆம்லேட்டு, மற்றது இறைச்சி கறியை, பருப்பு, மரக்கறி எல்லாம் போட்டு சாம்பார் எல்லாம் வச்சு கொடுக்குறேன். மற்றது அவ்வளோதான். இப்போ ரொட்டி என்ன விலைக்கு அக்கா வைக்கிறீங்க? ரொட்டி ஒரு ரொட்டி 80 ரூபா. இப்படி ஒரு ரொட்டி இந்த அளவு மாவின் அளவு எடுத்து அப்படி ஒரு அளவு ஒரு அளவு எடுத்து 1 கிலோவில் 8 ரொட்டி வரும். 1 கிலோ மாவில் 8 ரொட்டி வரும். 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மற்றது அதுக்கான மரக்கறியல், பருப்பு எல்லாம் போட்டு சாம்பார்கள் வைப்பேன். இது சம்பல் செய்து கொடுக்குறது, சம்பல்கள் செய்கிறது. மற்ற இறைச்சி கறி வச்சேன்னா எக்ஸ்ட்ரா யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வேறையாக வேண்டுவீங்க. அது ஒரு இந்த இறைச்சின்ற விலையை பொறுத்து டிஷ் விளையாட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆம்லேட் கொடுக்குறது. ஆம்லேட் கேட்குறாக்களுக்கு மட்டும் ஆம்லேட் கொடுக்குறது. ஓகே, இப்படி ஒரு ரொட்டி சுட்டு எடுக்க எவ்வளோ டைம் எடுக்கும்? எனக்கு ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷமா? 10 நிமிஷம் தான். தட்டி எல்லாம் போட்டு எடுக்க 10 நிமிஷம் தான். இப்போ இது வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு இப்போ இங்கே செய்கிற தொழில் காரணமாக இருக்குதா? எனக்கு இப்போ நான் இரணமடுவிலேருந்து வரேன். சைக்கிளில் தான் வந்து போகிறது. அப்படி என்ன சொன்னால் எனக்கு நான் காலையில் இப்படி 4 மணிக்கு வீட்டை எழும்பினா தான் இங்கே 6 மணிக்கெலாம் இங்கே வருவேன். இங்கே வந்து 8 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி செய்யும். அப்படின்னா அங்கேருந்து ஆயத்தமாக வந்தால் தான் இங்கே வந்து 8 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டாங்களுக்கு. அப்போ அதால் பின்னேரம் 7 மணி ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. இங்கேருந்து 7 மணி கழிக்கிட்டா வீட்டை போக 8 மணி ஆயிரும். 8 மணி. அப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு அகல்கிட்ட போயிட்டா வேலை செய்யல, இன்னொரு இடத்துல நிற்கல எங்களுக்கு ஒரு அடிமைத்தனம் ஒன்று இருக்குது. இது தாங்க தனியாக எல்லாம் செய்யல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கஷ்டம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு இதில். அப்போ அதால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே மக்கள், இப்போ தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் மீன் சாப்பாடு 330, மீன் அரை சாப்பாடு 250 இப்படி போட்டு கிடக்கு. இங்கே அம்மா நிற்கிறேன். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மாவுக்கு என்ன பேர்? எனக்கு யோகேஸ்வரி. யோகேஸ்வரி. அம்மா ஆட்சியில் எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? நான் ஆட்சி ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறேன். ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து இருக்கிறீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்கள், உங்களோட கவுண்டரில் என்னென்ன உணவு தயாரிக்கிறீங்க? எனக்கு நான் மதிய சோறு, மீன் சாப்பாடு இருக்குது, கோழி சாப்பாடு இருக்குது, மற்றது ரைஸ் இருக்குது, கோழி பொங்கல் ஒன்று இருக்குது, அது இன்றைக்கு இருக்குது. மற்றது கூழ் போடுவேன் புதன் சனி திங்கள் 3 நாளும். குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் உணவு வரும். ஓகே, இப்போ திங்களண்டா என்ன ஸ்பெஷல்? திங்களண்டா கூழ் இருக்கு. என்ன? ஒடியல் கூழ். ஒடியல் கூழ், மீன் நண்டு இறால் எல்லாம் போடுறது. மற்றது கோழி சாப்பாடு இருக்கு, மீன் சாப்பாடு. இப்போதைக்கு கோழி சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு. நாட்டுக்கோழி சாப்பாடு என்ன விலை?
550. 550. ஓ. ஓகே ஓகே. மற்றது இப்போ மீன் சாப்பாடு இடைநிறுத்தப்பட்டிருக்கு. என்னடா எங்களோட கிச்சன் பிரச்சனையால் ஆட்டு கொஞ்சம் பிஹெச்ஏ பிரச்சனையால் மீன் சாப்பாடு இல்லை. அப்போ அவை இப்போ என்ன கேட்கணுமெண்டா எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் 550 ரூபா கொடுத்து சாப்பிட வசதி வராது தானே. எல்லாரும் அதே காசுக்கு வர மாட்டாங்க தானே. 200 ரூபாயும் கொண்டு வருவாங்க, 250 ரூபாயும் கொண்டு வருவாங்க, 300 ரூபாயும் கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சாப்பாடு கொடுக்குறது. அப்போ இப்போ கோழி சாப்பாடுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது 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 என்ன? இதுதான் கோழி பொங்கல். அட கோழி பொங்கல். கோழி பொங்கல் பாக்கி அது இது வியாழன் மட்டும்தான். இது என்ன? இந்த டிஷ் என்ன? ஒரு டிஷ் இது இந்த நாங்கள் அந்த வெள்ளை கூல் பாக்ஸால் போடுவோம் 350 ரூபா. பாசரம். ஓ மற்றபடி இங்கே இப்போ டேபிள் வந்து சாப்பிட்றவே இந்த மாதிரி ஒரு இது அளந்து போடுவோம். நாங்கள் 2 கிலோ அரிசி என்றால் 1.5 கிலோ கோழி போடுவோம். அதான் எங்களுக்கு படிப்பிச்சு தந்த அந்த திட்டம் தான் படிப்பிச்சு தந்தவே. சரி 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 சரி. அப்போ இப்போ எங்களுக்கு அந்த மீன் சாப்பாடு நாங்கள் போடுறது என்னென்னா எங்களோட கிச்சன் பிரச்சனையால் இதுக்குள்ளேயே வச்சு எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க வெளியில் போகாமல். ஓ அப்போ இந்த வேலை திட்டங்கள் இதுக்குத்தான் நடக்குது இந்த கொஞ்சத்துக்குள்ள. ஓகே. இந்த கோழி பொங்கல் பொங்கல் என்ன விலையம்மா? 350. 350. ஓ ஓகே மக்களே, கோழி பொங்கல் சாப்பிட விருப்பம், அது நாட்டுக்கோழி பொங்கல். நாட்டுக்கோழி பொங்கல் சாப்பிட விருப்பமானவர்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அது வியாழக்கிழமை மட்டும்தான் தருவீங்க. வியாழக்கிழமை மட்டும். வியாழக்கிழமை மட்டும்தான் கோழி பொங்கல் கிடைக்குமா? வந்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு போகலாம். பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. சில பேர் நாங்கள் போட்டு கொடுப்போம். கொஞ்சம் போட்டு தருவீங்க. சந்தோஷம். காசு எடுக்காட்டி காசு தேவையில்லை போட்டு கொடுப்போம். சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போங்க. அதான் எனக்கு தேவை. காசு இல்லை நீங்கள் உங்களுக்கு காணாமல் இருக்கலாம். அம்மா கொஞ்சம் தாங்கன்னா நான் தருவேன், நான் தரேன். அதுக்கு காசு இல்லை. சரி சரி. அப்படியே சில செட்டு வேலை திட்டங்கள் எங்களுக்கு இப்போ இந்த கிச்சன் தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே. இதில் என்ன சமையல் நடந்து? இதில் இப்போ இறைச்சி கறி, நாட்டுக்கோழி கறி வைக்கிறோம். கறி, நாட்டுக்கோழி கறி மட்டும் என்ன விலை? கறி மட்டும் 300 ரூபா. கறி மட்டும் 300 ரூபா. ஓகே ஓகே. கோழி பொங்கல் தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னமா போடுறீங்க? இதில் உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பருப்பு அதுகளெல்லாம் போட்டு இறைச்சியை முதல்ல அவிய விடுறது. அவிய விட்டுட்டு பேருந்து தாளித்து சின்ன வெங்காயம் கேரட் தக்காளி பழம் எல்லாம் வதக்கி போட்டு அப்படியே அதில் போட்டு கிண்டுறது. ஓ அது ஒரு டேஸ்ட். ஓகே. கோழி பொங்கல் தயாரிக்கிற முறையை பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. ஓகே. இந்த கோழி பொங்கல் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெறும் 350 ரூபாயில் இந்த கோழி பொங்கலை நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போதைக்கு அவிக்கிறோம். அவிச்சு பொரிப்போம். சரி சரி. அவிச்சு பொரிச்சு ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சியில் என்னென்ன ஸ்பெஷலான உணவுகள் இருக்குதுன்னு தொடர்பாக பார்த்துருந்தோம். அடுத்து தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இந்த அக்கா இருக்கா? அக்கா வணக்கம். அக்கா நாங்கள் இந்த மைக்கை வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஆட்சி உணவகத்துக்கு வந்திருக்கிறோம் அக்கா. இப்போ முன்னுக்கு நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கிறீங்க. ஓகே. இதெல்லாம் என்ன உற்பத்தி, இதை பற்றி சொல்கிறீங்க? நாங்கள் இதெல்லாம் வந்து பாரம்பரிய ஆட்சி உணவகம் தானே. அப்போ நாங்கள் உள்ளூர் உற்பத்தி எல்லாமே இங்கே செய்து வழங்கக்கூடிய மாதிரி பலகாரங்கள்னு சொன்னால் ஓடர் 2 அண்ணன், ஓடர் இல்லாட்டி என்ன இங்கே இருக்கு. அப்படி என்னென்ன பலகாரங்கள், அதோட விலைகள், அதை பற்றி ஒரு சொல்லுங்கள். இப்போ பேரிச்சம்பழம் லட்டு அப்படி இருக்குது. இது வந்து பேரிச்சம்பழம் ரவை கச்சான் போட்டது. நல்ல சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க. ஓகே. நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி பயறு மாவில் செய்தது பைத்தருண்டை சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அரியரம் இருக்குது. எள்ளுப்பாக இருக்குது எங்களோட கடையில். பாரம்பரிய எடுத்துக்காட்டும். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுண்ணே. எள்ளுப்பாகு இது உரல்ல இடிச்சது. இது 150 ரூபா. 150 ரூபா. வந்தேன். மற்றது ஓடருக்கு செய்து கொடுக்குறது பூந்தி லட்டு இருக்குது. மற்றது சீனி முறுக்கு இருக்குது. இப்படி பைத்தம்பழம் ஓடருக்கண்டா நாங்கள் 40 ரூபாய்க்கு செய்து கொடுப்போம். ஆனால் சில்லறைக்கு இப்போ இங்கே 150 ரூபா விற்போம். மற்றது இது பலகாரங்கள் எல்லாம் இப்படி பேக்கெட் பண்ணுறது. 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி பேக்கெட் பண்ணி இருக்கேக்க. இப்போ என்ன செய்யணும், பிஸ்னஸ் பூ வைக்க ஒரு வீட்டுக்கு பூ வைக்க இங்கே வந்துச்சுனோம்டா 1/4 கிலோ பலகாரம், ஒரு முறுக்கு அப்படி வேண்டிக்கொண்டு
கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிஸ்கெட் இதுகளை வேண்டி அதுகளால் பிள்ளைகளுக்கு தண்டாமல் இதுகளை வழங்கலாம். இப்போ கடலை இருக்குது, மஞ்சள் கடலை, இதெல்லாம் நல்ல சத்தான பொருள் தானே. அதே மாதிரி பருத்திர வடையை நாங்கள் இங்கே செய்கிறோம். பருத்திர வடையை இது 150 கிராம் இருக்குது, 220 ரூபா. இதில் விலை எல்லாம் இருக்குது. 150 கிராம் இருக்குது, 220 ரூபா. இப்போ கிலோவாக எடுத்தால் விலை குறைவு. இப்போ சின்ன பேக்கெட்டுண்டா கொஞ்சம் 50 ரூபா அப்படி கூடத்தான். மற்றது புழுக்கொடிகள் சத்துமாக இருக்குது. புழுக்கொடிகளில் செய்த சத்துமாக இருக்குது. இதுக்கு அது சேர்க்கப்பட்டதுண்டா கச்சான், தேங்காய், சீனி எல்லாம் கலவை செய்திருக்கு. சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும், சூப்பராக. அதை விட சத்து இன்னும் மட்டும் தானியம் போட்டால் சத்துமாக இருக்குது. ஊறுகாய் இருக்குது. இதெல்லாம் இங்கே செய்யப்பட்ட ஊறுகாய் தான், தேசிக்காயில் செய்யப்பட்டது. நீங்கள் திறந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம். அப்படி திறந்து பார்க்கலாம். ஓடருக்கும் எடுக்கலாம். வெளிநாட்டுகளுக்கெல்லாம் வந்து வேண்டி கொண்டு போகிறாங்க. 1 கிலோ 2 கிலோ வந்து இப்படி தரமான ஊறுகாய். பானிப்பனாட்டு இருக்குது. பானிப்பனாட்டுண்டா பனாட்டு சிறு துண்டுகளால் வெட்டி கருப்பணிக்கில் போட்டு காய்ச்சிறது. தேங்காய் சொட்டு, அரிசி பொரி, நச்சீரகம், மிளகு தூள் எல்லாம் போட்டு காய்ச்சினி காரமாக இருக்கும். அதுவும் சொல்ல தேவையில்லை, சூப்பராக தான் இருக்கும். இது 700 ரூபா. இப்போ தொகையாக எடுத்தால் எல்லாம் அடித்த விலைக்கு சில விலை கொடுக்க மாட்டோம். இப்போ தொகையாக 2-3 எடுத்தால் 50-100 ரூபா குறைச்சி கொடுப்போம். மற்ற ஒடியல் இருக்குது, கச்சான் பிஸ்கெட் இருக்குது, எள்ளு பாகு இருக்குது, எள்ளு உருண்டை இருக்குது. இதெல்லாம் வேறு ஒரு ஆள் தான் செய்கிறது. நாங்கள் அதையெல்லாம் உள்வாங்கியிருக்கிறோம். எல்லோரும் பாவம் தானே. இப்போ எங்களை மாதிரி வீடுகளில் செய்து சிறு கைத்தொழில் செய்கிறாக்கள் இருப்பினும் தானே, அவே பாவம் தானே. அப்போ அவையில் என்ற பொருட்களையும் எடுத்து நான் விற்பனை செய்கிறேன். மற்றது சம்பல் இருக்குது, மாசி சம்பல். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க, தேடி வருவீங்க. அப்படி தான் சம்பல் சூப்பராக இருக்கும். மற்றது பாவக்காய் வத்தல் செய்கிறோம். இப்படி பாருங்க, பாவக்காய் வத்தல் 100 கிராம் 320 ரூபா. 320 ரூபா. இது வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போகலாம். மற்ற இங்கேயும் என்ன செய்யலாம், நாங்கள் நேரம் இல்லாதாக்கள் சுடுதண்ணிக்க போட்டு ஊற விட்டு பொரித்து சாப்பிடலாம். கறியும் வைக்கலாம். காளான் வத்தல் இருக்குது. அதெல்லாம் வேறு ஆக்குன்றதான் காளான் வத்தல் இருக்குது. இதுவும் அப்படித்தான். 50 கிராம் 500 ரூபா. 50 கிராம். இது 50 கிராம். ஓ, இது 50 கிராம். 50 கிராம் தானே? ஓ, 50 கிராம். இது நிறைய வரும். சுடுதண்ணிக்க கூட நிறைய வரும். அப்போ இது 50 கிராமுக்கு நியாயமான காளான் சேர்க்கும். 50 கிராம் எவ்வளோ சொல்லுங்க? 500 ரூபா. ஓகே. அப்படி வேறு அப்படி என்னென்னு சொல்கிறது, நிறைய பொருள் இருக்குது. மோர் மிளகாய் இருக்குது. இதெல்லாம் தனி உப்பில் அவிக்கிற இல்லை, மோரில் ஊற விட்டு அவிக்கிறது மோர் மிளகாய். இது 100 கிராம் 250 ரூபா. சில்லறைக்கும் விற்கிறது போத்தலில் போட்டு. அப்படி இருக்குது. இடியப்பத்தட்டு இருக்குது, நீத்துப்பட்டி இருக்குது. எல்லாமே வந்தால் எடுக்கலாம். இடியப்பத்தட்டு, நீத்துப்பட்டி, உளுந்துமா, சத்துமா, இட்டலிமா எல்லாம் இருக்குது. குரக்கன்மா இருக்குது. மற்றது சரக்குத்தூள் பேக்கெட் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. அப்படி நிறைய பொருள் இருக்குது. இங்கே நல்லெண்ணெய் குடிக்கலாம், சாப்பிடலாம். துறந்தாலே வாசம் அப்படித்தான் பாருங்க. அப்படித்தான் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நம்பி வாங்கி. ஓ, நம்பி வண்டி கொண்டு போகலாம். தேன் இருக்குது. தேனும் நம்பி வண்டி கொண்டு போகலாம். இது வந்து ஓமந்த புளியங்குளம் தேன். ஓ, இது வந்து புளியங்குளத்துலேருந்து வரோம். ஒரிஜினல் எப்படி நம்பி? ஒரிஜினல் எங்களுக்கு ஒரு ஆள் அங்கே காட்டு தேன் எடுத்து நிறைய கொண்டு வர இல்லை, ஓடர் எடுத்து வச்சிருப்பார், கேட்பார். இப்படி தேன் இருக்குண்டு நாங்கள் கொண்டு போத்தல். என்ன விலை? இந்த போத்தல் 3500 ரூபா. போத்தல் அடுத்து ஒரு போத்தல் தானே வந்திருக்கு. இப்போ 3500 4000 ரூபா விற்போம். மற்றது ஓடருக்கு நீங்கள் பலகாரம் வேணுமெண்டா உடனே இங்கே நாடலாம். ஆட்சி உணவகத்துக்கு வந்தால் இந்த உள்ளூர் உற்பத்தி. ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 76 24 98 171 தேவி பக்கத்தில் வாங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனையில் கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆட்சியின் நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்க போகிறோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். ஆட்சிக்கு வந்திருந்தோம். ஆட்சியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எடுத்து காட்டியிருந்தோம். சொல்லுங்கள், இந்த ஆட்சி யாரோட தலைமையின் கீழ் நடக்குது, இதை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள் அக்கா. இது வந்து மாவட்ட மகளிர் அமைப்பு அவை தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் மாவட்ட மகளிர் அமைப்பு நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கிறேன். மாவட்ட மகளிர் அமைப்பு தான் ஆட்சி அசைவ உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அசைவ உணவகத்தில் நான் மேனேஜராக இருக்கிறேன். ரெண்டையும் நான் தான் பார்த்துக்கொண்டேன். இதில் வந்து ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக போகுது இந்த 15 பேருக்கு. மற்றது எங்கள்கிட்ட வந்து திங்கள், புதன்,
சனியில் கூழ் பெசல் கூழ்ன்றது பெசலாக இருக்கும். மற்றது உள்ளூர் உற்பத்தி கடை வச்சுருக்கு. அதில் ஒரு தையல் கடை கொடுத்துருக்கோம். அதில் எல்லாம் தையல் பழகிற ஆக்கள் இருக்குது. அதுலேயும் வேலை செய்கிறாங்க. மற்றது இதுவும் இது எல்லாமே உங்களோட இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் வருது. இது எல்லாம் எங்களோட ஆட்சி இதுலேயும் ஒரு நாங்கள் கடை கட்டி இருக்கிறோம். இன்னும் இதை நாங்கள் கொடுக்கல. சரி சரி. இப்போ இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமான இடம்? எந்த நிறுவனத்துக்கு? மாவட்ட மகளிர் அமைப்புக்குள்ள ஒதுக்கப்பட்ட இடம். ஒதுக்கப்பட்ட இடம்னா இன்னும் எங்கட இதுக்கு வரல. சரி சரி. கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். வந்துட்டா எங்களுக்கு இந்த நிறைய வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களுக்கு கட்டடங்கள் பெருசா இல்லை. நாங்கள் ஒரு சின்ன ஒரு கட்டடத்தை வச்சு தான் இவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றது எங்களுக்கு சமையலறைன்றது முக்கியமாக சமையலறை ஒன்று இல்லை. இப்போ சமையலறை இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு பிஹெச் வந்து சாப்பாடு சோறு பிரதான சாப்பாடு அதை நிப்பாட்டி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சமையல் அறை அமைக்கிறதுக்கு முதல் தேவைப்படுது. அது வந்து எங்கள்கிட்ட அவ்வளவு இல்லை. அந்த அளவு வசதியாக மகளிர் அமைப்பு வளர இல்லை. மற்றதுக்கு இப்போ இதில் கணக்கு பேர் எத்தனை பேர் சமையல்? 15 பேர் இப்போ இருக்கிறாங்க. அவங்க வந்து அவை வந்து அவைக்கு இடம் கொடுப்போம். நாங்கள் அந்த இடத்துல அவைக்குரிய சாப்பாடு செய்து அவங்கள விற்பனை செய்து அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாடகையை தருவாங்க. உங்களுக்கு வாடகை தர வேண்டியதான். மற்றதெல்லாம் அவை தான். மற்றது நாங்கள் கரண்ட் பில், தண்ணி பில், மற்றது பிரதேச சபை, கழிவு, இந்த எல்லாமே நாங்கள் தான். பக்கத்தில் வந்து சைவ உணவாக அம்மாச்சி இருக்குது, பக்கத்தில் ஆட்சி இருக்குது. இப்போ இது கொஞ்சம் உள்ளேயும் இருக்குது. இப்போ என்ன பிஸ்னஸ் என்ன மாதிரி போய் கொண்டு இருக்கு? எங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல மாதிரி போகுது. ஆனால் எங்களுக்கு இந்த கரெக்டாக கொஞ்சம் முன்னுக்கு வந்து தான் இன்னும் போயிருக்கும். சில பேருக்கு தெரியாது. இது தெரியாது, அதுதான் தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சு வாராக்கள் நிறைய கஸ்டமர் வாராங்க. முன்னுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் பின்னால் போனது. மற்றது இன்னும் ஊழியர்கள் இப்போ உங்களுக்கு தேவைப்படுகிறாங்க. வேலைக்கு வராங்க. நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கட்டணம் இடவசதிக்கான அது மட்டும் எங்களுக்கு இருக்குமா தான் நாங்கள் நிறைய பேர். வேற என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு சிக்கல் படுறீங்க? எங்களுக்கு சமையலறை உண்டு. அது உண்டு. சரியான பிரச்சனையா இருக்கு. அது வந்து இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வேற பிரச்சனை ஒன்றும் வராது. இந்த பிஹெச் அது இதெல்லாம் ஒன்றும் வராதனே. அதுக்கு தான் எங்களுக்கு முதல் பிரச்சனை. காசு ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நிறைய பேரை நாங்கள் இது உள் வாங்கி கொள்ளுவோம். இப்போ உள்ளூர் உற்பத்தியும் ஒரு ஆள் உள்ளுக்கு செய்து கொண்டிருக்கோம். அவாக்கும் வெளியில கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு. அந்த அமைச்சு கொடுக்குற அந்த கடைக்குரிய முதலீடு இல்லை. அந்த கட்டடத்தை செய்து கொடுக்குற அளவு இல்லை. சரி சரி. அடுத்த கட்டமாக இந்த இடத்தை இன்னும் அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் அடுத்து என்ன நடந்தால் சரியாக வரும்னு நினைக்கிறீங்கப்பா? என்னண்டா இப்போ எங்களுக்கு வந்து கட்டிடம் தான் இல்லை. முதலாவது பிரச்சனை கட்டிடம். எங்களுக்கு கட்டிடத்தை அமைக்க யாராவது உதவி செய்வாங்களா இருந்தால் நாங்கள் கட்டிடத்தை அமைச்சிட்டோம்டா நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க, கணவனுக்கு கைவிடப்பட்டவங்க, கஷ்டப்பட்ட பெண்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக இதை கொடுப்போம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்கள்கிட்ட வேலை இல்லை, வேலை வாய்ப்பு தாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த கட்டிடம் ஒன்று அமைக்க எங்கள்கிட்ட முதல் இல்லை. அதை மட்டும் யாராவது உதவி செய்வாங்களா இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நிச்சயமாக. ஓகே மக்களே, நிச்சயமாக. ஸோ ஆட்சி பாரம்பரிய உணவகத்தில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, அடுத்து இங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை மூவ் கொடுக்குறாங்க, இது தொடர்பான சகல விஷயங்களையும் நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். நிச்சயமாக இவர்களுடைய இந்த குறையை தீர்க்கக்கூடிய யாராவது முன் வருவீங்களா இருந்தால் அவரை உங்களோட கண்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்கள். 077 0084 936. என்னுடைய பேர் விஜயகுமார். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக கட்டாயம் இவர்களுக்கு நீங்கள் உதவ முன்வரலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நிறைவேற்றலாம் இருக்கோம். கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.